Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வெங்கடாபுரம் கிராமத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டும் ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்தின் அலட்சியத்தின் காரணமாக இதுவரை மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. குடிநீருக்காக அல்லல்பட்டு வரும் மக்களை ஸ்டாலின் அரசு துளியும் கண்டுகொள்வதில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள டாஸ்மாக் பாரில் அமர்ந்து இரு பெண்கள் மது அருந்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது விற்பனையை ஊக்குவித்து வரும் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் மது குடிப்போரின் எண்ணிக்கை உயர்ந்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருகிறது. இந்நிலையில் ஆர்எப் சாலையில் உள்ள டாஸ்மாக் பாரில் பெண்கள் இருவர் அமர்ந்து மதுபானம் அருந்தும் வீடியோ வெளியாகி ஸ்டாலின் ஆட்சியின் மது ஒழிப்பு நாடகத்தை வெளிக்காட்டியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வயல்வெளியில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். அத்திமானம் கிராமத்தைச் சேர்ந்த வேதாச்சலம் என்ற விவசாயி தோட்டத்திற்கு சென்றபோது அங்கு அருந்து விழுந்திருந்த மின்கம்பியை எதிர்பாராத விதமாக மிதித்ததில் மின்சாரம் தாக்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டும் வெகு நேரமாக அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வாய்க்கால் சாலை சேதமடைந்து கிடப்பதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆலம்பாடியிலிருந்து பூ உடையூரை இணைக்கும் 3 கிலோமீட்டர் தூர வாய்க்கால் கரை சாலையை நாள்தோறும் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக போதிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததால் சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. உயர்மட்ட சாலை அமைக்க விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர்.